ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் வீடியோவில் எல்லாருக்குமே மிச்சம் பிடிச்ச சோட்டிஸ் ரெசிபி பெட்டிஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தான் பார்க்க போகிறோம். பெட்டிஸ் சாஃப்டாக மிச்ச நேரத்துக்கு மொறுமொறுப்போடு இருக்கிற மாதிரி நிறைய டிப்ஸ் இந்த வீடியோவில் தந்திருக்கிறேன். அதே நேரம் இனி வார நோன்பு காலங்களில் செஞ்சு ஃப்ரீசரில் எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு சொல்லியும் இந்த வீடியோவில் காட்டியிருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். பேட்டிஸில் கீமா செய்கிறதுக்காக 1/4 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்து அதை உப்பு போட்டு வேக வச்சு எடுத்திருக்கிறேன். 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்து நல்லா குட்டி குட்டியாக வெட்டி எடுத்திருக்கிறேன். கீமாக்கெல்லாம் வெங்காயத்தை சொப் பண்ணி எடுத்திங்கன்னு சொன்னால் தான் நல்லாயிருக்கும். இது மாதிரி கருவேப்பிலையும் வெட்டி எடுத்துக்கோங்க. 200 கிராம் அளவுக்கு பீஃப் எடுத்து அதை உப்பு மஞ்சள் போட்டு வேக வச்சு எடுத்திருக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் முட்டையும் அவிச்சு எடுத்துக்கிறேன். பேட்டிஸில் மாவு செய்கிறதுக்கு நான் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கிறேன். இலங்கையில் கோதுமை மாவுன்னு சொல்கிறத தான் இந்தியாவில் மைதா மாவுன்னு சொல்லுவாங்க. மாவில் 1 டேபிள் ஸ்பூன் சீனி, 1 டீஸ்பூன் அப்படி இல்லாட்டி உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சீனி சேர்த்தோம்னு சொன்னால் பேட்டிஸ் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் பொரிஞ்சு வரும். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை 100 வீதம் நல்லா சூடாக்கிக்கோங்க. சூடாவின எண்ணெய் இந்த மாவில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. சூடான எண்ணெய் மாவில் செய்கிற போக்கில் மாவு நல்லா சாஃப்டாகவும் அதே மாதிரி பேட்டிஸ் பொரிச்சதுக்கு அப்புறம் மிச்ச நேரம் நல்ல மொறுமொறுப்பாகவும் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டாகவே நிறைய தண்ணி சேர்த்திங்கன்னு சொன்னால் மாவுக்கான சரியான பதம் வராது. இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிணைஞ்சி நல்ல ஒரு சாஃப்டான டோ பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. பேட்டிஸ் தட்டுறதுக்கு நான் மாவை 2ஆக பிரித்து ஒரு பங்கு எடுத்திருக்கிறேன். மிச்சம் இருக்கிற மாவை இது மாதிரி ஒரு கிச்சன் டவலால் மூடி வச்சுக்கோங்க. அப்போ தான் மாவு காயாமல் இருக்கும். மாவை இது மாதிரி எடுத்து நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. நல்லா நீட்டமாக ரோல் பண்ணிவிட்டு மாவை சம அளவு துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கொள்ளுங்க. இதிலிருந்து ஒரு பீஸ் எடுத்து இந்த வீடியோவில் காட்டுற மாதிரியே ஓரங்களெல்லாம் மடித்து ஒரு போல் ஷேப்புக்கு செஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க. இது மாதிரி செய்கிறதால எல்லா பெட்டிஸும் ஒரே மாதிரி ஒரே அளவுகளில் எங்களுக்கு கிடைக்கும். எல்லா மாவுலையும் போல் செஞ்சு எடுத்ததுக்கு பிறகு அதை ஒரு கிச்சன் டவலால் மூடி 30 நிமிஷத்துக்கு மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ மாவு இன்னமுமே நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அடுத்து பேட்டிஸ்க்குரிய கீமா செஞ்சுக்கொருவோம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு சின்னதாக வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கருவேப்பிலையும் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கிறேன். நாங்கள் ஏற்கனவே உருளைக்கிழங்கு பெட்டிஸ் மாவு எல்லாத்துலேயும் உப்பு சேர்த்திருக்கிறனால உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பை பார்த்து சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின பிறகு அவிச்சு வச்சிருக்கிற பீஃபையும் சேர்த்துக்கோங்க. அதோட 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மிளகுத்தூளுக்கு பதிலாக கட்டர்தூளும் சேர்த்துக்கொறையிலும், ஆனால் மிளகுத்தூள் சேர்த்திங்கன்னு சொன்னால் அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். அவிச்சு வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு நல்லா மேஷ் பண்ணிவிட்டு இந்த கறியில் சேர்த்து வதக்கி எடுத்திங்கன்னு சொன்னால் பெட்டிஸ்க்குரிய டேஸ்டான கீமா ரெடி. அடுத்து பெட்டிஸ்க்கு மாவு தட்டிக்கொருவோம். பாருங்கள் மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லி 100 வீதம் கொதிக்கிற எண்ணெயை சேர்த்து மாவு பிணைஞ்சிங்கன்னா தான் இந்த மாதிரி மாவு சாஃப்டாக வரும். அடுத்த ஒரு ஒர்க்கிங் போர்டில் கொஞ்சமாக மாவு தூவிக்கோங்க. பெட்டிஸ் மாவையும் வச்சுட்டு மேலால் கொஞ்சமாக மறுவாலும் மாவு தூவிட்டு நல்ல மெல்லிசாக பெட்டிஸ் மாவு தட்டி எடுத்துக்கோங்க. சரியாக பப்படம் மாதிரி அளவுக்கு மெல்லிசாக தட்டி எடுத்துக்கிற வேணும். மாவு நல்லா சாஃப்டாக இருக்கிறனால எங்களுக்கு பெட்டிஸ் தட்டுறதுக்கு எங்களோட கைகளுக்கு லேசாக தான் இருக்கும். 7 மாவின வரைக்கும் எண்ணெய் சேர்க்காமல் கொஞ்சமாக மாவு தூவி இது மாதிரி நல்ல மெல்லிசாக பெட்டிஸ்க்கு தட்டி எடுத்துக்கோங்க. பெட்டிஸ் செய்கிறதுக்கு நிறைய அளவுகளில் அதே மாதிரி நிறைய வேறு டிசைன்களில் அச்சிகள் இருக்கும். என்கிட்ட இது மாதிரி சின்னதாக ஒரு அச்சி தான் இருக்குது. பெட்டிஸ் அச்சில் ஒட்டாமல் கலண்டு வரத்துக்கு அச்சிலையும் கொஞ்சமாக மாவு பூசிக்கோங்க.
தட்டின பெட்டிஸ் மாவை இது மாதிரி வச்சுட்டு அச்சிட அளவுக்கு மட்டும் கறி வச்சுக்கோங்க, கூடையாக கறி வச்சிடாதீங்க. இப்போ ஓரங்களில் கறி படாத மாதிரிக்கு கறி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓரங்களில் கறி பட்டுச்சுன்னு சொன்னால் பெட்டிஸ் ஒட்டாது. இப்போ இது மாதிரி மடக்கி இறுக்கி ப்ரெஸ் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற மாவு எல்லாத்தையும் எடுத்துருங்க. இந்த மாதிரி பெட்டி செய்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சு தான் இருக்கும். இருந்தாலும் நான் வீடியோக்காக தான் இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதே மாதிரி எல்லா பெட்டிஸையும் செஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக மாவு தூவிக்கோங்க. மாவு தூவிட்டு செஞ்ச பெட்டிஸ் எல்லாம் மடிக்கினீங்கன்னு சொன்னால் மறுவா பொரிக்கிறதுக்கு பெட்டிஸ் எடுக்க போக்குள்ள அந்த பிளேட்டில் ஒட்டாமல் வரும். பெட்டிஸ் செய்கிற அச்சு இல்லாட்டி மாவை நல்லா மெல்லிசாக தட்டிட்டு நடுவில் கறி வச்சுட்டு இதை ரெண்டாக மடிச்சுக்கோங்க. இப்போ நல்லா இது மாதிரி வாய் கூற அரிக்கிற ஒரு கப் அப்படி இல்லாட்டி டம்ளர் எடுத்து இந்த வீடியோவில் காட்டுற மாதிரியே இதுக்கு மேலால் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற மாவெல்லாம் எடுத்துருங்க. பெட்டிஸ்ட அச்சு இல்லாட்டியும் எங்களுக்கு இது மாதிரி பெட்டி செஞ்சு குறை இயலும். எல்லா பெட்டிஸும் பொரியறதுக்கு ரெடியாக இருக்குது. பிளேட்டில் மாவு போட்டு அடிக்கினால பாருங்கள், பிளேட்டில் ஒட்டி படாமல் கையில் எடுக்க போக்குள்ளேயே ஈஸியாக வருது. அடுத்து பெட்டிஸ் பொரிச்சுக்குருவோம். பெட்டிஸ் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் நல்லா சூடாக இருக்க வேணும். ஒவ்வொரு பெட்டிஸாக எண்ணெயில் சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஃப்ளேமை கூட்டி வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் வெளியால் டக்குன்னு கரிஞ்சிடும், உள்ளுக்கு வேவாத மாதிரி இருக்கும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு பெட்டிஸை நல்லா திருப்பி போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. பெட்டிஸை பொரித்து எடுத்தோன்னே அதை ஒரு ஸ்ட்ரெயினரில் வச்சுக்கோங்க. அப்போ தான் பெட்டிஸ் மிச்ச நேரத்துக்கு மொறுமொறுப்பாக இருக்கும். அப்படி இல்லாமல் நீங்கள் பிளேட்லேயோ அப்படி இல்லாட்டி பேப்பர்லேயோ வச்சிங்கன்னு சொன்னால் அந்த சூடாவின எண்ணெய் எல்லாமே பெட்டிஸில் ஊறி பெட்டிஸ் இலவின மாதிரி ஆகிடும். இது நான் செஞ்ச பெட்டிஸ்லேருந்து 4 எடுத்து 1 ஹவருக்கு மாதிரி ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். ஃப்ரீசர்லேருந்து எடுத்த பிறகு இது மாதிரி ஹார்டாக தான் இருக்கும். இப்போ இதை ஒரு பாக்ஸில் அப்படி இல்லாட்டி ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 2 கிழமை மாதிரி ஸ்டோர் பண்ணி குறையிலுமாவும். ஃப்ரீஸ் பண்ண பெட்டிஸை பொரிக்கிறதுக்கு 50% மட்டும் எண்ணெயை சூடாக்கிட்டு பெட்டிஸை சேர்த்துக்கோங்க. பெட்டிஸை சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உள்ளுக்குள்ளே கறியெல்லாம் நல்ல சாஃப்டாக அப்போ செஞ்ச பெட்டிஸ் மாதிரியே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நாங்கள் டேஸ்டான பெட்டிஸ் செஞ்சிட்டோம். பெட்டிஸ் செய்கிறதுக்கு எல்லாருக்குமே தெரியும் தான். இருந்தாலும் இந்த வீடியோவில் இருக்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னு சொன்னால் சாஃப்டான மிச்ச நேரத்துக்கு மொறுமொறுப்பு அரிக்கக்கூடிய பெட்டிஸை நீங்களும் ஈஸியாகவே செஞ்சிடலும். கட்டாயம் எல்லாரும் நோம்பு காலங்களில் மற்ற நேரம் எல்லாம் இதை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல டேஸ்டான ரெசிபியோடு உங்களெல்லாம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பபாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.